ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான வெண்பூசணிக்காய் வச்சு ஒரு பச்சடி ரெடி பண்ண போகிறோம். இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி சாலட் மாதிரி அப்படியேவும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது இது. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்பூசணிக்காய் அந்த விதை பகுதி அப்புறம் பின்னாடி தோல் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்ல பெருசாக இருக்கிற துருவலில் துருவி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவு இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். இது கூட 3/4 கப் அளவு தயிர் சேர்க்குறேன். தயிர் நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுணும். தயிர் உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் பூசணிக்காயை வேக வைக்காமல் சேர்த்துருக்கேன். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். பூசணிக்காய் வேக வைக்காமல் சாப்பிட்றது அதோட சத்துக்கள் மொத்தமும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இல்லை நீங்கள் வேக வச்சு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்க்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம இந்த பூசணிக்காய் மிக்சரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான். ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.